ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஓப்பன்ட்ரஸ்டி இருக்குது. ஓப்பன்ட்ரஸ்டி இங்கே இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகிட்டு தான் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒரு தடவை பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வேறு நம்மளுடைய மிஷினுடைய ஐபி அட்ரஸ் வந்து இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்ட்ரஸ்டி இப்போ ஆல்ரெடி ஆக்டிவாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு டொமைன் நேம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு எஸ்எஸ்எல் நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். அப்புறம் அதை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னுடைய நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கூகுள் ட்ரைவில் இதை ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ லெட்ஸ் கோ வித் ஸ்டெப்ஸ். ஸோ கன்சோல் இருக்குது, ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஸ்டலேஷனில். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா லெட்ஸ் என்கிரிப்ட் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கோடடியோட சர்டிஃபிகேட்டில் லெட்ஸ் என்கிரிப்ட் ஓப்பன் சோர்ஸ் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சில ப்ரீரிக்வசிட்ஸ் இருக்குது. ஸோ இதான் நம்மளுடைய டொமைன் நேம் build.jagantest.in. ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஏ ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணோம் இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி. ஸோ க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதான் கோடடி என்னுடைய லாகின். ஸோ ஆட் ஏ ரெக்கார்ட், சூஸ் ஏ ரெக்கார்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து build.jagantest.in அது வந்து நம்ம போட்டோம். இங்கே இப்போ ஏ ரெக்கார்ட் சேவ் பண்ணிடுவோம். ஸோ ஏ ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். சாரி, நான் மாற்றி போட்டேன். ஆக்சுவலாக இங்கே தான் பில்டு வரணும். நேம் வேல்யூ இடத்துல வந்து we need to have the IP address. ஓகே, மாற்றி போட்டேன், சாரி. பில்டு அப்புறம் வேல்யூ. ஸோ டிஎன்எஸ் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ டிஎன்எஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் செக் பண்ணலாம். நம்மளால் வந்து இன்டர்நெட்டில் வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். என்எஸ் லுக்கப் கமாண்ட் build.jagantest.in என்எஸ் லுக்கப் போட்டோம்னா நான் போட்ட ஐபி அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ கோடாடியில் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸை வந்து ஹெச்டிடிபிஎஸ் பண்ணணும் இல்லையா? ஹெச்டிடிபிஎஸ் build.jagantest.in மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணும். சர்டிஃபிகேட்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? லெட்ஸ் என்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். சர்வர் கன்சோல் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் என்கிரிப்டை வந்து டிப்ளாய் பண்ணலாம். அது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டிப்ளாய் பண்ணால் தான் லெட்ஸ் என்கிரிப்ட்னால சர்டிஃபிகேட் கொண்டு வர முடியும். விச் இஸ் டோட்டலி ஃப்ரீ. ஸோ அதை செஞ்சு முடிப்போம். எல்லாமே எதுவும் காப்பி பேஸ்ட் தான். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ரன் பண்ணி முடிக்கணும். சரி, இது ரன் ஆகட்டும். இப்போ திருப்பி ஜாயின் பண்ணுவோம். ரன் ஆகி முடிஞ்ச உடனே சரி, அந்த கமாண்ட் ப்ரீவியஸ் கமாண்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் கமாண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஓகே, கோர் அதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கோருக்கு அடுத்த கமாண்ட் நம்ம போடலாம். ஸோ அடுத்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் கமாண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய டொமைன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா build.jagantest.in உங்கள் டொமைன் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ அது ஸோ ஆஃப்டர் -d வரது நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடம் வந்து இட் வில் பி a வேரியபிள் ஃபார் இன் யுவர் கேஸ். சரி, இந்த தடவை நான் டெஸ்ட் டொமைன் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த build.jagantest.in அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வந்து புல் பண்ணுவோம். சர்பாட் கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த கோர் கமாண்ட் போட்டதுக்கப்புறமா வந்து இந்த சர்பாட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. அதனால தான் அந்த எரர் வருது. ஸோ அதை போட்டுட்டு நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ அதுவும் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக மிஸ்டேக் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டை போட்டுட்டு நான் டேரெக்டாக இந்த லைன் ஜம்ப் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இதை போட்டிருக்கணும், போடாமல் போயிட்டோம். சரி, போட்டுட்டு பண்ணிக்கலாம், செக் பண்ணுவோம். ஸோ இது ரன் ஆகி முடியட்டும். ஸோ அந்த கமாண்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ இந்த கமாண்ட் போட்டு பார்க்கலாம். மேபி ஆல்ரெடி இந்த லிங்க் கிரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி.
ஓகே it already exists னு சொல்லிடுச்சு. ஸோ now let's go with the domain creation. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் அந்த டெஸ்ட் டொமைன் ஆல்ரெடி பேசினது தான். இந்த இடத்துல உங்களோட டொமைன் நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறீங்களோ லெட்ஸ் என்கிரிப்ட்லேருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரன் பண்ணுவோம். ஓகே, என்னுடைய சப்போர்ட் மெயில் அட்ரஸ் வந்து கேட்குது. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு இமெயில் கொடுப்போம். ஓப்பன் சோர்ஸ் ஜெகன் @ ஸோ அக்ரிமெண்ட் அக்ரி பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துலையும் லெட்ஸ் கிவ் எஸ். ஸோ ஓகே, இது வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் ரெஜிஸ்டர்ட் தான் சர்டிஃபிகேட் பில்ட் ஜஸ்டின். ஓகே, போர்ட் 80 ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ நம்ம இது வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது போர்ட் 80 சர்வீஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறனால தான் என்னால் சர்டிஃபிகேட் வந்து பில்டில் டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து அது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபார் நவ் இப்போதைக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு அவங்க சொன்ன எரர் இருந்த ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனுடைய கமாண்ட் வந்து sudo elsaf -i sudo elsaf -i போட்டுட்டு அந்த கமாண்ட் வந்து ஸ்பேஸ் :80 இப்படி அடித்தோம்னா இட் வில் கிவ் அன் அவுட்புட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sudo elsaf -i :80 இங்கே வந்து என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல 80 ரன் ஆகிட்டு இருந்ததுனால தான் அதனால் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிடலான்னு சொல்லிச்சு. ஸோ அந்த போர்ட் 80ல் என்னென்ன ப்ராசஸ் ஐடி ரன் ஆகிட்டு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கமாண்ட் sudo elsaf -i :80 அடித்தா இந்த ப்ராசஸ் ஐடி வருது. ஸோ இந்த 2 ப்ராசஸ் ஐடியை நம்ம கில் பண்ணணும். kill -9 அதுக்கான கமாண்ட் kill -9 80. ஸோ கில் ஆயிடுச்சு. ஸோ கில்லான கமாண்ட் கில் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு நம்ம திருப்பி அந்த கமாண்டை போட்டு இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகுதான் செக் பண்ணி பார்ப்போம். சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ், பர்ஃபெக்ட். ஐ திங்க் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சர்டிஃபிகேட் பார்த்து பாருங்கள். ஸோ நம்ம லெட்ஸ் என்கிரிப்ட் போட்டு டிப்ளாய் பண்ண முடியாது சர்ட்பாட் அதுதான். ஸோ லைவ் அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு build.jagantest.in ஃபுல் செயின், அதாவது சர்வர் சர்டிஃபிகேட் அந்த ஃபுல் செயின் .com அதன் ரெஸ்பெக்டிவ் ப்ரைவேட் கீ இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஓப்பன் ரெஸ்டி இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ரெஸ்டியில் போயிட்டு நம்ம சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த லிங்க் வந்து அது HTTPS-ஆக மாறும். ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷனை இப்போ நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஓப்பன் ரெஸ்டியில் இன்டெகிரேட் பண்ணுறது, ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த அந்த இடத்துல ஒரு இது வந்துட்டு இருந்தது இல்லையா, இன்ஸ்டலேஷன், ஐ மீன் அந்த க்ரீன் பேஜ், அந்த பேஜ் வந்து HTTPS போட்டு டொமைன் போயிட்டால் நம்மளுக்கு அந்த மாதிரி வரணும். அது இப்போ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து இந்த டைரக்டரியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ரெஸ்டியை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஓப்பன் ரெஸ்டியில் முக்கியமான டைரக்டரி வந்து என்னது அப்படின்னா யூசர் லோக்கல் ஓப்பன் ரெஸ்டி என்ஜினெக்ஸ்ல கான்ஃபிகரேஷன் டைரக்டரிலாம் இந்த நோட் பண்ணிக்கோங்க. cd யூசர் லோக்கல் ஓப்பன் ரெஸ்டி nginx.conf அந்த அந்த டைரக்டரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி nginx.conf இருக்கும். இதுக்குள்ளே டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். அந்த டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஃபால்ட் கான்ஃபிகர் நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளுடைய அதாவது build.jagantest.in https://build.jagantest.in போட்டால் எனக்கு வந்து க்ரீன் லாக்கோட ரெகுலர் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் மாதிரி லோட் ஆகணும். அதான் நம்மளுடைய இந்த வீடியோனுடைய கோல். ஸோ இப்போ அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ தட் அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா ஓப்பன் ரெஸ்டி வந்து செக்யூர்டாக கம்யூனிகேஷன் கொண்டு வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ அதை செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நான் பேக்கப் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த nginx ஃபைலை, இந்த nginx கான்ஃபிக் ஃபைலை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம் நம்ம. ஸோ இப்படி பண்ணோம்னா கன்கேட்னேட் ஆகிடும். ஸோ அப்புறம் அந்த vi nginx.conf-க்குள்ளே போய்ட்டு நான் ஆல்ரெடி கூகுள் ட்ரைவில் போடுவேன். அதனுடைய அந்த கான்ஃபிகரேஷன் லிங்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
இது வரைக்கும் நம்ம அந்த இந்த இன்ஸ்டாலேஷன் இங்கே இருந்தது. ஸோ இது Nginx conf கான்ஃபிகரேஷன் கீழே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். சரி, இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். 443 லிசனிங் இங்கே SSL மேண்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சர்வரோட நேம் கொடுத்துருக்கேன். பில்டாட்டு எப்படி கொடுத்தாலும் லாகின் ஆகும், www போட்டாலும் ஒர்க் ஆகணும். அப்புறம் TLS மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் 1.2 1.3. ஸோ கிளையன்ட் சைடு கம்யூனிகேஷன் வந்து ஒன்லி TLS மோட் ஆஃப் சைஃபர்ஸ் யூஸ் தான் ரிக்வஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா SSL சைஃபர்ஸ் ஆன் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் அண்ட் க்ரீ, ஸோ சர்வர் சைட் சர்டிஃபிகேட்டும் ப்ரைவேட் கீயும் இது ஆல்ரெடி இருந்ததுலேயே அதை எடுத்து அப்படியே அந்த பாத்தை வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. எங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே ஒரு நிமிஷம் குவிட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். எஸ்கேப் கியூ. ஸோ இந்த இடத்துல இந்த பாத்து இருக்கு இல்லையா, இந்த பாத்தை தான் நான் வந்து அப்படியே எடுத்து அங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் டெம்ப்ளேட்டில். சர்வர் சர்டிஃபிகேட் அண்ட் SSL கீ. ஸோ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இந்த ரூட் யூசர் ஷேர் Nginx HTML. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் ரெஸ்டினுடைய பேஜ், அந்த லேண்டிங் பேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷன் டைரக்டிவ் க்ளோஸ் ஆகுது, இங்கேயும் க்ளோஸ் ஆகுது. ஓவரால் அந்த சர்வர் இதை அப்படியே எடுத்து அதில் போட்டுடலாம். பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ vi nginx.conf அதுக்குள்ளே போயிட்டு ஃபங்க்ஷன் கிளிக் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் ரெஸ்டியை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஓப்பன் ரெஸ்டியை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் ரெஸ்டி சர்வர் டைரக்டிவ் சர்வர் டைரக்டிவ் இஸ் நாட் அலௌட் ஹியர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாமான்னா, ஸோ டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்னால தான் அந்த இஷ்யூ வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம பழையபடி பேக்கப் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம திருப்பி வந்து nginx.conf வந்து ரோல் பேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதில் வந்து என்னென்னா இந்த ஃபைலை கேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு இன்னொரு கான்ஃபிக் ஃபைல் ஒன்று பில்ட் பண்ணுறேன், build.conf. ஸோ இந்த build.conf ஃபைல் வந்து புது ஃபைல் தான், அந்த கான்ஃபிக் ஃபைலில். அந்த ஃபைலில் போய்ட்டு ஃபங்க்ஷன் இன்க்ளூட் நம்ம வச்சுருக்கிற கான்ஃபிகரேஷன் அதுக்குள்ளே போய் உள்ள தள்ளுவோம். நம்ம வச்சுருக்க கான்ஃபிகரேஷன் டெம்ப்ளேட். ஸோ டிஃபால்ட் Nginx conf நம்ம கை வைக்காமல் இருப்போம். கை வைக்காமல் நம்ம இதை இன்க்ளூட் மட்டும் பண்ணலாம். இன்க்ளூட் மட்டும் பண்ணிட்டு build.conf ரெடியாக இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிக் ஃபைல் போய்ட்டு எடிட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து ஒரு இன்க்ளூட் போட்டு பார்ப்போம். ஸோ தட் ஷுட் ஹெல்ப் ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம். ஸோ டிஃபால்ட் ஃபைல் மாறாது. ஸோ ஃபங்க்ஷன் இன்சர்ட் இன்க்ளூட் build.conf செமிகோலன் இதை வச்சுருவோம். இதை வச்சுட்டு நம்ம வேணால் இப்போ ஓப்பன் ரெஸ்டியை ரீபூட் பண்ணி பார்க்கலாம். கான்ஃபிகரேஷன் செக் பண்ணுறோம்னா கான்ஃபிகரேஷன் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓப்பன் ரெஸ்டி -t அடித்தா கரெக்டுன்னு சொல்லி வரணும். எஸ் பர்ஃபெக்ட் ஓடிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்டாக்ஸிஸ் ஓகே அண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ ஓப்பன் ரெஸ்ட் என்ன ஆக போகுது, இப்போ ஓப்பன் ரெஸ்டியை நம்ம ரீலோட் பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் வி காட் இட் ஃபிக்ஸ்ட். ரீஸ்டார்ட் இது ஏதோ ஒரு PID நம்பர்னு வருது. ஸோ எதுக்கும் ரீஸ்டார்ட் கொடுத்து பார்ப்போம். சிஸ்டம் CTL ரீஸ்டார்ட் ஓப்பன் ரெஸ்டி. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் வரல. இது ரன்னிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எரரை அப்புறம் பார்த்துக்கலாம். வெரி குட். ஓப்பன் ரெஸ்டி கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்குது. இதில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் எதுவும் வரல. ஸோ அது PID எரர் அடிச்சிருந்தாலும் கூடமே அந்த எரர் தான் அது வந்து சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் போய்ட்டு HTTPS அடித்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய URL வந்து build.jagantest.in அடித்தா ஓப்பன் ரெஸ்டி பேஜ் செக்யூராக வரணும். ஓகே, இது இப்போது ஏன் இந்த இடத்துல இது வந்து கரெக்டாக ரவுட் ஆகலைன்னு தெரியல. இது திருப்பி இன்னொரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். இது ஏன் இந்த இடத்துல அது ரவுட் ஆகலைன்னு பார்த்துட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஓகே, ப்ராப்ளம் என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஏன் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 404 நாட் ஃபவுண்டுன்னு வந்தது. ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல டெம்ப்ளேட் இஷ்யூ
ஸோ வந்து பார்த்தாங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு நம்ம build.confனு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த build.conf பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்தது அதே அந்த பாத் உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த பாத்தை மாற்றினோம்னா லோட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட இந்த மெயின் ஓப்பன் ட்ரஸ்ட் இன்ஜினிக்ஸ் டேரக்டில் ஒரு ஸ்டெப்பு பேக் போய் பார்ப்போம் என்னென்ன டேரக்டரிஸ் இருக்குன்னு. ஸோ அதில் HTML இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் லோக்கல் ஓப்பன் ட்ரஸ்ட் இன்ஜினிக்ஸ்குள்ளே HTML இருக்குது. அந்த HTML-குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே எனக்கு ஒரு index.html. ஸோ இங்கேருந்து அந்த பேஜ் லோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பாத்தை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ திருப்பி வந்து 2 ஸ்டெப் பேக்கப் வந்துட்டு cd ஸ்பேஸு conf பண்ணி உள்ளே போவோம். ஸோ ls பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த build.confக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து இந்த HTML பாத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் ட்ரஸ்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கொடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் ட்ரஸ்டி -t கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்ப்போம். கான்ஃபிகரேஷன் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த தடவை எந்த எரரும் வரல. நீட்டாக nginx எரர் வராமல் கரெக்டாக ரீலோட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு nginx எரர் வந்தது பார்த்தீங்களா, அந்த எரர் இப்போ வரவே இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம போய் பழையபடி அந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம். ஸோ HTTPS தான் கொடுத்தோம், இப்போ லோட் ஆகுதான்னு பார்ப்போம் அந்த இண்டெக்ஸ் பேஜ். பர்ஃபெக்ட், நம்மளுக்கு வந்தது அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ HTTPS லிங்கோட இந்த வெல்கம் பேஜ் வந்துருச்சு, நம்மளோட கோட் ரீச்டு. ஸோ என்ன சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணோம்னா லெட்ஸ் என்கிரிப்ட் யூஸ் பண்ணோம், அது என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ build.gigantest.in லெட்ஸ் என்கிரிப்ட் தான். ஸோ 3 monthsக்கு வேலிடிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண சர்வரில் வந்து ஓப்பன் ட்ரஸ்டி வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஓப்பன் ட்ரஸ்டி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் வீடியோவில், அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நம்ம லெட்ஸ் என்கிரிப்ட்னுடைய சர்ட் பாட்டை இன்ஸ்டால் பண்ணோம். லெட்ஸ் என்கிரிப்டினுடைய சர்ட் பாட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து build.gigantest.inக்கு வந்து லெட்ஸ் என்கிரிப்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோடு பண்ணிவிட்டு ஓப்பன் ட்ரஸ்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான டேரக்டரி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், விச் இஸ் இதுதான் யூசர் லோக்கல் ஓப்பன் ட்ரஸ்டி nginx. ஸோ அந்த nginxக்கு உள்ளார வந்து நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்குது, விச் இஸ் தட் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது கான்ஃபிகரேஷன் டைரக்டரி. அதில் டிஃபால்ட் nginx.conf இருந்தது. அந்த டிஃபால்ட் nginx.conf நம்ம கையை வைக்காமல் நம்ம என்ன சைட்டை போட போகிறோமோ அந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம், விச் இஸ் கால்டு build.conf. அந்த build.conf ஃபைல் உள்ளே தூக்கி போட்டோம். அந்த build.conf ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படியே உள்ளே கொண்டு வந்தோம். ஜஸ்ட் இந்த ஒரு பாத்தை மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து திஸ் வில் ஹெல்ப் யூ, ஐ வில் ஆல்சோ சேஞ்ச் இட் ஹியர். இது வந்து ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் தான், பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான டைரக்ஷன்ஸை நான் காட்டுறேன். ஓகே, இந்த HTML பேஜ் இந்த பாத்து தான் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்துருந்துருக்கணும். ஓகே, இப்படி இருந்ததுன்னா வந்து பக்காவாக ரோடே இருக்கும். ஸோ இப்போ வந்து nginx HTML இந்த பாத் வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து அதை வந்து அந்த கரெக்டாக வந்து பேஜ் வந்து HTML பேஜ் பாயிண்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் சால்வ் ஆச்சு. கான்ஃபிகரேஷன், ரீலோடு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகி நம்மளுக்கு இப்போ இந்த க்ரீன் பேஜோடு வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் என்கிரிப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணோம் கோடாடியில், அதுக்கு சர்டிஃபிகேட்ஸை எடுத்தோம். அப்புறம் ஓப்பன் ட்ரஸ்டியில் போயிட்டு நம்ம ஓப்பன் ட்ரஸ்டினோட முக்கியமான டைரக்டரி, அதாவது யூசர் லோக்கல் ஓப்பன் ட்ரஸ்டி nginxக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகில் வந்து ஒரு புது கான்ஃப் ஃபைல் நம்மளாவே ஓனாக க்ரியேட் பண்ணி, அப்புறம் நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் டெம்ப்ளேட்டை வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனுடைய ரூட் பார்த்து செக் பண்ணிக்கிட்டோம். அந்த ரூட் பார்த்தை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்புறம் கரெக்டான சர்டிஃபிகேட் டைரக்டரிஸ் எல்லாம் செட் பண்ணோம். அது டெம்ப்ளேட்டில் இருக்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிட்டு ரீலோட் பண்ணோம். நம்மளுக்கு இப்போ வந்து சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த HTTPS build.gigantest.in தான் நம்மளுடைய கோயிங் ஃபார்வர்டு பில்டு பண்ணக்கூடிய எல்லா சாம்பிள்ஸும் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓப்பன் ட்ரஸ்டினுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே செக் பண்ண போகிறோம். ஸோ போக இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பராக உள்ளே போகிறோம் டெக்னாலஜிக்குள்ளே. ஓகே, thank you for watching this video.